ஹெல்த்தியாக ஒரு பிரியாணி பண்ணலாமா? பிரியாணி மசாலா இல்லாமல்? அது எப்படின்னு தானே நினைக்கிறீங்க? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீரையில் பிரியாணியா அப்படின்னு நானும் ஃபஸ்ட்டு ஷாக் ஆனேன். அதுவும் பிரியாணி மசாலா இல்லாமலே. இது என்னோடய ஃப்ரெண்டோட ரெசிபி. மசாலாஸ் எதுவும் இல்லாமல் இவ்வளோ டேஸ்ட்டான பிரியாணி நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாலக்கீரையை வேக வச்சு தனியாக எடுத்துக்கோங்க. அது கூட புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. தென் கடாயில் எண்ணெய் ஊற்றி பிரியாணி ஸ்பைசஸ், சோம்பு, ஸ்லைஸ் பண்ண ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அரைச்ச இந்த கீரை பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதுவும் தயிர் போட்டு நல்லா கலந்து விடுங்க. நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது சால்ட் சேர்த்துக்கோங்க. ரைஸ் 75% வெந்தோன்னே எப்பவும் போல் தம் போட்டு விடுங்க. ஆஃப்டர் 30 மினிட்ஸ் பிரியாணி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு ஹெல்த்தியான ரெசிபிஸ் ஏதாவது பேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிரியாணி அதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபிஸ் பார்க்க நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.